திரை மோகத்திலிருந்து மாணவர்கள் வெளியே வர வேண்டும் என வி த லீடர்ஸ் அமைப்பின் நிறுவனர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் நடைபெற்ற கல்லூரி விழாவில் பேசிய அவர், மாணவர்கள் சமுதாயத்தின் பிரச்சனைகளை சரி செய்ய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும் என்று கூறினார். எதை நீங்க உருவாக்குவதற்காக உங்க வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறீங்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு சமுதாயம் முக்கியத்துவம் கொடுக்கும். காரணம், உருவாக்குவது மிக மிக கடினமான ஒரு வேலை. மெயின்டெனன்ஸ் பண்றது ஈஸி. அடுத்த 10-15 ஆண்டுகள் நிறைய பெரிய பெரிய பிராண்ட், சினிமா ஸ்டார்ஸ் இருப்பாங்க, அம்பாசிடர்ஸ் இருப்பாங்க. பெரிய பெரிய பிராண்டுக்கு மத்தியில தான் உங்க வாழ்க்கை இருக்கும். அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்போது ஒரு பொருளை வாங்குவீங்க, சட்டை வாங்குவீங்க, பேண்ட்டை வாங்குவீங்க, சாரி வாங்குவீங்க, காஸ்மெட்டிக் க்ரீம் வாங்குவீங்க. அவங்களே அந்த காஸ்மெட்டிக் க்ரீம் போட மாட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ சினிமாவில் வரக்கூடிய நடிகைகள் இந்த காஸ்மெட்டிக் க்ரீமை 30 ரூபாய்க்கு வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த சினிமா நடிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா பாரிஸ் இருக்கக்கூடிய சான்சலர் அவென்யூலையோ கொரியாவில் இருக்கக்கூடிய க்ரீமை தான் அவங்க போடுவாங்க. ஆனால் நம்மளே பொருளை விற்கிறாங்க. இதுல இருந்து நம்முடைய மாணவ செல்வங்கள், நீங்க கல்ட் வெர்சஸ் காமன், இதுல இருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். அதையும் உங்களுடைய தலைமுறையில இந்த கல்ட் அப்படிங்கிறது அழியணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நம்ம தலைமுறையில எப்படி ஒரு வெஸ்டர்ன் டெமோக்ரஸியில, வெஸ்டர்ன் சொசைட்டியில எல்லோரும் சமம், எல்லோரும் முன்னேற வேண்டும், எல்லோருக்கும் சம மரியாதை, அந்த ப்ராசஸ் நடக்கும்னா நீங்கள் எல்லோரும் தலைவர்களாக மாற வேண்டும்.